ஈஸி வேஸ் டு மேக் மணி ஆன்லைன். கூடுதலான அளவு டைமோ கூடுதலான அளவு எஃபர்ட்டோ போடாமல் ஈஸியாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 100% பெசிவாக எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லின ஒரு மெத்தட் ஒன்று தான் இந்த வீடியோவில் சொல்ல. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணுனாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வேணுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, ஸோ ஆக்டிவ் இன்கம் வேஸும் இருக்குது, பெசிவ் இன்கம் வேஸும் இருக்குது, பிகினர் ஃப்ரெண்ட்லியான வேஸும் இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனார்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேஸும் இருக்குது, டைம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற மாதிரி ஒர்க்குகளும் இருக்குது, மணி மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற மாதிரி ஒர்க்குகளும் இருக்குது, டைம் அண்ட் மணி ரெண்டையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒர்க்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு ட்ராப் ஷிப்பிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங், அமேசான் FBA, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, பட் எனக்கு சக்ஸஸ் ஆகின 2 ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஈஸி வேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் முன்னுக்கு பயங்கரமான ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும், ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம், நீங்கள் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆனால் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் விட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் நிறைய சக்ஸஸ் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு. நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி எடுத்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ தான், நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்வீங்க, அப்படி இல்லாட்டி பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மட்டும்தான், நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற அந்த ஈஸி மெத்தட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை. நான் சொல்ல போகிற மெத்தட் என்னன்னு சொன்னால் கிரிப்டோ ஸ்பாட் பொட் ட்ரேடிங். ஏன் இதை நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன்னு சொன்னால், அது சொல்கிறதுக்கு முதல் ட்ரேடிங் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல கிரிப்டோ என்னன்னு சொல்கிறேன், கிரிப்டோ ட்ரேடிங் என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் பொட் ட்ரேடிங் என்னன்னு சொல்கிறேன். கிரிப்டோ ட்ரேடிங்னா முதலாவது ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு கிரிப்டோ கரன்சிலேருந்து இன்னொரு கிரிப்டோ கரன்சியை வாங்கிட்டு அந்த கரன்சி விலை கூடக்குள்ளே திரும்ப பழைய கிரிப்டோ கரன்சி நீங்கள் எதுலேருந்து வாங்கினீங்களோ அதோட பழைய கிரிப்டோ கரன்சிக்கு மாற்றுற. ஸோ இந்த ப்ரொசஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் எந்த கரன்சிலேருந்து மாற்றினீங்களோ அந்த பர்டிகுலர் கரன்சியை பெறுமதியை கூட்டிகிட்டு போகிறேன். அது USDT இருக்கலாம், USDC இருக்கலாம், அப்படி பிட்காயின் இருக்கலாம். எதுனால ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியோட ட்ரேட் பண்ணி அந்த முதலாவது கிரிப்டோ கரன்சியோட பெறுமதியை கூட்டிகிட்டு போகிறது தான் நார்மலாக ட்ரேடிங். இதை நீங்கள் மெனுவலாகவும் செய்யலாம், பொட் வெஜ்ஜும் செய்யலாம். நான் கதைக்கிறது ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான், அதாவது ஸ்பாட்டில் வாங்கி ஸ்பாட்டில் விற்கிறது. நான் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதெல்லாம் பியூர் கேம்பிளிங். அதெல்லாம் நீங்கள் உண்மையாக ட்ரேட் பண்ணுறதுல நீங்கள் லெவரேஜ் வச்சு செய்கிறது, அப்படி இல்லாட்டி கிராஃபில் பெட் கட்டுற மாதிரி கன்செப்ட் அதெல்லாம் சொல்லலை. நான் சொல்ல கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும். ஸோ நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணணும்னா 3 விஷயம் செய்யணும். நீங்கள் முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யணும், அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்டெல்லாம் பார்க்கணும். நான் இது 3ஐயும் எடுத்தோட எல்லாரும் செய்யலாமான்ற இல்லை. நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ படித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைமை போட்டு தான் நீங்கள் இந்த மெனுவல் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி. ஆனால் பொட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் AI சாஃப்ட்வேர்ஸ்கள் எழுதி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் API மூலம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு எந்த பணமும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் API மூலம் அந்த சாஃப்ட்வேரை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிற ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ஸில் உங்களோட ஃபண்டை ட்ரேட் பண்ணும். எப்படி நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் என்ன செய்யும், மெனுவலாக அதாவது பொட் ட்ரேடிங் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பொட் ட்ரேடிங் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒரு போட்டு இருக்கும். சில போட்டில் DCA ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சில இதில் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சில இதில் AI ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சில இதில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி அவங்க வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, சில சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு பொட்டை என்ன பண்ணணும், உங்களோட ஃபண்டை ட்ரேட் பண்ணும். அதோட சேர்த்து சில போட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக DCA வச்சுருப்பாங்க, சில போட்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பொட்டை கனெக்ட் பண்ணுறதுல இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், நீங்கள் மெனுவலாக அதை மேனேஜ் பண்ண தேவை. ஒரு பொட்டை கனெக்ட் பண்ணி அதுக்குரிய தேவை எவ்வளோ கேபிட்டல் அலோகேட் பண்ணணுமோ அதுக்குரிய கேபிட்டல் அலோகேட் பண்ணி போதுமான அளவு கேஸ் ஃபீஸ் தேவைன்னு சொன்னால் கேஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னா அது அதோட பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் மெனுவலாக ஒன்றுமே செய்ய தேவையில்லை, உங்களுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஒரு பிரச்சனையும் இல்லை, தானாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவல் ட்ரேடிங் மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் டைமை போட்டு கிராஃப் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்த இருந்து நீங்கள் எதுவுமே சேர்த்து வரல, பொட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா பொட் தானாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது ஹியூமன் எமோஷன்ஸ் இல்லை. நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோ ட்ரேட் பண்ண, நான் இந்த கிரிப்டோமா எடுக்கலோ கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஸ்டில் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது.
கிரீட் அண்ட் ஃபியருங்கிறது கடும் கஷ்டமான விஷயம். மனிதன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் அவங்க அந்த எமோஷனுங்கிற விஷயத்தில் பல விடுவாங்க. ஆனால் பொட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எமோஷன்ஸ் இல்லை. அதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோமோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அது ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். மார்க்கெட் மேலே போகுது லேட்டாக விற்போம்னு சொல்லி வச்சு இதாக மாட்டிக்கு, அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுது சொல்லி போட்டு போய் கிரீடில் போய் வாங்க மாட்டி, அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்தால் ஐயோ கீழே வரேன்னு சொல்லி பயத்தில் நட்டத்தில் விற்க மாட்டிக்கு, கீழே வரக்குள்ள ஐயோ இன்னும் கீழே போகும்னு சொல்லி வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரியில் வாங்காமல் விட மாட்டேங்க. ஓகே, அது பாட்டுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போவோம். ஹியூமன் எமோஷன் இருக்காது. மூணாவது பொட் ட்ரேடிங்கில் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் 24/7 ட்ரேட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 8 ஹவர் போட்டு 8 ஹவர் இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களான்னுட்டா பயங்கரமாக அலுப்படிக்கும். ஓகே, 4 மினிட் ட்ரேட் பண்ணால்தான் பயங்கரமாக கஷ்டம். ஓகே, ஸோ ஆனால் பொட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 24/7 ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சில பொட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பை அண்ட் செல் பண்ணும். ஓகே, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் நல்ல பம்பாகி டம்பாகி நல்ல மார்க்கெட்டில் நல்ல இது வாலட்டிலிட்டி இருக்கக்குள்ள நாளைக்கு ஆயிரக்கணக்கில் ட்ரேட் எடுக்கும். ஒரு மனிதன் நல்ல ஆயிரக்கணக்கில் ட்ரேட் எடுக்கலாமாண்டா இன்னும் இப்படியா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை ஏன் பெஸ்ட்டான மெத்தட்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட். நான் அஃபிலியேட் மார்க்கெட்டில் நிறைய ஏர்ன் பண்ணிக்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி மெத்தட்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தட் இருக்கிறதால உங்களுக்கு பொட் ட்ரேடிங்கோட உங்களுக்கு பெருசாக டைம் போகிறதுக்கு இது இல்லை. அடுத்தது உங்களுக்கு பெரிய அந்த கிரிப்டோ கரன்சியை படித்து நாலேஜ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க, அடிஷனல் ஒரு இன்கம் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் கிடைக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த பொட் ட்ரேடிங். இந்த பொட் ட்ரேடிங் சம்மந்தமாக மேலது டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலோ, இந்த பொட்டை எப்படி கனெக்ட் பண்ணுற, இது என்ன செய்கிற, இந்த பொட்டில் எது, நான் கிட்டத்தட்ட மோர் தென் 20க்கு மேலே பொட்ஸ்கள் நான் வச்சு ட்ரேட் பண்ணேன். அதில் உங்களுக்கு எந்த பொட் செட் ஆகும்னு சொல்லி பேசணுன்னு நினைச்சாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அந்த விஷயங்கள் கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி HBU கன்சல்டன்சியோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த பொட் கனெக்ட் பண்ணாக்கலாம் என்ன மாதிரி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இந்த பொட்ஸை பற்றி அந்த டெஸ்டிமோனியல் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு கீழே HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் கிடைக்கும். இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்டிமோனி, ஏர்னிங் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, பொட்ஸை வச்சு என்ன மாதிரி ஏர்ன் பண்ணாங்க, மற்ற எங்கள் ப்ரோக்ராமில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இருக்குது. ப்ளஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.